அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவித்ரா. கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீராமரை பற்றி, சீதை பற்றி, லக்ஷ்மணர், ஹனுமார் இவங்க எல்லாரை பற்றியும் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு சரியாக பயன்படுத்துறதுக்கு உதவி செய்கிற இந்த கடவுளுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பு கல்லை பெண்ணாக மாற்றிய திருவடிகள். திருவடிகள்னு சொன்னதுமே என் மனசில் டக்குன்னு தோணுது என்னென்னா, சின்ன வயசுலேருந்து கோயிலுக்கு போகும்போது சாமியை தரிசிக்கும் போது சாமியோட பாதங்கள் திருவடியிலேருந்து தொடங்கி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் முகத்தை பார்த்து தரிசிக்கணும், இதுதான் தரிசிக்கிற முறைன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் செய்யறேன். திருவடிகளுக்கு அவ்வளோ ஒரு பெருமையும் சக்தியும் இருக்குது. கடவுளோட திருவடிகளை நம்ம சரண் போகும்போதுனா அதில் கிடைக்கிற நிம்மதியோ ஒரு ஆத்ம திருப்தியோ வேறு எதுலேயுமே கிடைக்காது. நம்மளோட பாவங்கள் முற்றிலும் நிவர்த்தி அடையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. சரி, இப்போ திருவடிகள்னு இந்த ராமாயணத்தில் எதை சொல்கிறாங்க, என்ன பெருமையை பற்றி சொல்லணும்னா, ராமர் பிறந்து வளர்ந்து ஒரு வயது வந்த காலத்தில் விஸ்வாமித்திரரோட காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்படி நடந்து போகும்போது சுற்றிலும் குப்பையும் தூசிகளும் நிறைய அடர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல ஒரே ஒரு கல் மேலே ஒரு துளசி செடி பூத்திருக்கிறத வளர்ந்துருக்கிறத பார்க்குறாரு. துளசிங்கிறது ஒரு பவித்திரமான தூய்மையான இடத்துல வளர்கிற ஒரு செடி. அது எப்படி இந்த குப்பைகளுக்கும் தூசிகளுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு அவர் விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த கல்லுக்குள்ளே ஒரு பெண்ணினுடைய உயிர் இருக்கிறது. அந்த பெண் ஒரு ஆண்மகனால் பாதிக்கப்பட்டு ஒரு ஆண்மகனால் சபிக்கப்பட்டு இந்த கல்லாக மாறி இருக்கிறாங்க. உங்களோட திருவடிகளை அந்த கல் மேலே வைங்க, உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவோம். ராமர் அவரோட திருவடிகளை சிரிச்சுக்கிட்டு அந்த கல் மேலே வைக்கிறார். வைக்கையில் அது ஒரு அழகிய பெண்ணாகி அகலிகையாக மாறுது. அகலிகை அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அகலிகைங்கிறவங்க பார்க்கடல்ல இருந்து அமுதத்தை எடுக்கிறப்போ அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் போது அதுலேருந்து நிறைய உருவங்கள் நிறைய வெளிவந்தது. அப்படி வெளிவந்த ஒரு பெண் உருவம் தான் அகலிகை. அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க அழகில் மயங்கி கௌதம புத்தரும் இந்திரனும் போட்டி போட்டுருக்காங்க. அவங்க போட்டியை பார்த்து பிரம்மர் அவங்க 2 பேருக்கு ஒரு போட்டி வச்சாங்க. பசு ஒரு பசு 2 தலையோட முன்னும் பின்னும் தலையோடு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி ஆதாரத்தோடு நிரூபிக்கிறவங்க தான் இந்த போட்டியில் வெல்றவங்க. அவங்களுக்கு தான் இந்த அகலிகைன்னு அவருக்கு போட்டி வச்சார். அந்த மாதிரி போட்டியில் கௌதம முனிவர் வெற்றியும் பெற்றார். அவர் நாரதரை சாட்சியாக வச்சு அவர் வெற்றி பெற்று அகலிகையை திருமணம் முடிந்து கொண்டார். இந்திரன் இதை தாங்க முடியாமல் சூழ்ச்சி செஞ்சு கௌதம முனிவரோட இல்லாத நேரத்தில் அவர் மாதிரியே வேடம் தரித்து அகலிகைக்கிட்ட அவர் சேர்ந்து இருந்திருக்கிறார். இதை பார்த்த கௌதம முனிவர் அவங்க 2 பேரையுமே சபிச்சிட்டாங்க. அப்படி சபிக்கும் போது தான் அகலிகையை நீ ஒரு கல்லாக மாறி விடுவாய் அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் நீ ஒரு கல்லாக இருக்க போகிற அப்படின்னு சொன்னார். அந்த சாபத்துலேருந்து எப்படி விமோச்சனம் கிடைக்கும்னா, கடவுளே ஒரு நல்ல ஆண்மகனாக இந்த பூமியில் தோன்றும்போது அந்த ஆண்மகனுடைய திருவடிகள் மீது இந்த கல்லின் மீது படும்போது நீ திருப்பி உயிர் தெழுவாய் அப்படிங்கிற மாதிரி சாப விமோச்சனம் கொடுத்தாங்க. அந்த சாப விமோச்சனத்தின்படி தான் ராமரோட பெருமாளின் அவதாரமான ராமர் அவருடைய திருப்பாதங்களை வைத்து அந்த கல்லை தொடும்போது அது அகலிகையாக உயிர் பெற்றார். இந்த பல வருடங்களாக கல்லாக இருக்கும் பொழுது ராமரையே நினைத்து தவம் புரிந்த அந்த அகலிகைக்கு அவரின் திருவடிகளாலே சாப விமோச்சனம் கிடைத்ததை நினைத்து அவர் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. திருவடிகள்ங்கிறதுக்குரிய பெருமையை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. திருவடிகள் அப்படிங்கிறதுக்கு பெயர் ஞானம்னு அர்த்தம். ஸோ கடவுளோட திருவடிகளை நம்ம சரண் போகும்போது நமக்கு ஞானம் கிடைக்குது, நம்ம ஞானம் முக்தி அடைகிறோம் அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் அது. அதனால தான் கடவுளுடைய திருவடிகளை சரணடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் எல்லாரும் கடவுளை சரணடைஞ்சு நம்மளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் என்று வேண்டி அனைவருக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை